பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது ஆசீர்வாதங்களை தடுப்பவனும் இல்லை, கெடுப்பவனும் இல்லை. ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இளைப்பாறுதல் பெற்றவர்களே, சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள் என்பதை தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரர்களை சாலமோனிடத்தில் அனுப்பி வாழ்த்துதல் சொன்னான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தவன். சாலமோன் ஈராவிடம், என் தகப்பன் தம்மை சுற்றிலும் யுத்தம் செய்ததினால் கர்த்தர் தமக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற என் தகப்பனின் விருப்பத்தை தடுத்து விட்டார். இதோ எனக்கு கர்த்தர் எல்லையெங்கு சமாதானத்தை கட்டளையிட்டுள்ளார். நான் எந்த யுத்தம் செய்யவில்லை, விரோதியும் இல்லை, இடையூறுதலும் இல்லை. ஆகையால் கர்த்தர் என் தகப்பனிடத்தில் சொன்ன வார்த்தையின்படி நான் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் என்று சொல்லும்போது மேற்கண்ட வசனத்தை சொன்னார். இங்கே 2 காரியங்களை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒன்று, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து விட்டு, எதற்கு இவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கட்டும் என்று கொஞ்சம் பிரச்சனையை, சில எதிரிகளை, 1-2 எதிர்ப்புகளை அவர் வைப்பதே இல்லை. எல்லை எங்கும் சமாதானம். நம்மை நிறைவாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பதற்கு முன் 2 காரியங்களில் அவர் கவனமாக இருக்கிறார். ஒன்று, அந்த ஆசீர்வாதங்களை எதிர்ப்பவனோ அல்லது தடுப்பவனோ ஒருவனும் இருக்கக்கூடாது. அடுத்து, பெற்ற பின், நாம் அடைந்த பின் இந்த ஆசீர்வாதங்களை கெடுப்பவனும் ஒருவனும் இருக்கக்கூடாது. இந்த 2ஐயும் பக்காவாக பிளான் போட்டு நீக்கி தள்ளி ஒழித்து விடுகிறார். ஆகையால் தான் நமது எல்லை எங்கும் சமாதானமாக இருக்கிறோம். இது ஏதோ நம்முடைய புத்திசாலித்தனமான நடத்தினால் வந்தது அல்ல. அவரே இந்த 2 எதிரிகளையும் அழிக்கிறார், காணாமல் போக பண்ணுகிறார். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவானவுடன் கர்த்தரின் உணர்த்ததின் பேரில் சுற்றிலும் இருக்கும் எதிரிகளை அழித்து ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டான். பின்னாளில் இவர்கள் எதிர்க்க, தடுக்க, கெடுக்க வாய்ப்பு உண்டு என்பதால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இவற்றையெல்லாம் கண்ணோக்குகிறார். என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை எவனும் வஞ்சகமாக தட்டி பறித்து கொள்ளக்கூடாது, கெடுத்துவிடவும் கூடாது என்பதில் தான் மட்டும் கவனமாக இருப்பதிலும் அல்ல, நம்மையும் கவனமாக இருக்க சொல்கிறார். நாம் எப்படி கவனமாக இருப்பது? சகலமும் பெற்ற பின் நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பெற்றதை, ரட்சிப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பெற்ற நீதியை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பெற்ற ஆத்தும விடுதலை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். பெற்ற ஆசீர்வாதங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். கடனிலிருந்து விடுதலை பண்ணி கொடுத்து இனி நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லி மறுபடியும் கடன் வாங்கக்கூடாது. கவனமாயும் ஜாக்கிரதையுடனும் தேவனை தேடுவதில் இன்னும் நாம் தீவிரம் காட்ட வேண்டும். தேவ பாதுகாப்பை நாட வேண்டும். கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சொத்து பத்தோ பணமோ நாம் போடக்கூடிய வாட்ச்மேனை நம்மளை பாதுகாக்க முடியாது. எல்லாம் கிடைத்து விட்டது, இனி நிரந்தரமான சந்தோஷம்தான், சமாதானம்தான் என்று அசால்ட்டாக இருக்கும்போது எதிரி கெடுக்க வகை தேடுவான். எவனை விழுங்கலாமோ என்று எதிரி சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 1 பேதுரு 5:8. இந்த விழிப்புணர்வு எப்பொழுது நமக்கு வேண்டும்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படி ஆபிரகாமின் காலத்தில் தோண்டி இந்த துறவுகள் பெலிஸ்தியன் தூர்த்து போட்டு விட்டான், மண்ணை போட்டு மூடி விட்டான், எல்லா துறவுகளையும் உபயோகிக்க முடியாமல் செய்து விட்டான். இந்த ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்து விட்டான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலியர்கள் வயல்கள் விளைந்து அறுவடை சமயத்தில் மீதியானவர்கள் வந்து சகலத்தை விளைச்சலை கெடுத்து மிருக ஜீவன்களை விட்டு வைக்காமல் எடுத்துக்கொண்டு கொள்ளையாடி கொண்டு போனார்கள். இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கெடுப்பது. எல்லையெங்கு சமாதானமாக இருக்கும்போது எதிரியின் கண் சும்மா இருக்காது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் இஸ்ரவேல் மக்களின் விடுதலைக்காக ஜெபிக்கிறான். 70 வருடங்கள் முடிந்ததும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள், பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வருவீர்கள் எருசலேமுக்கு என்ற வார்த்தை நிறைவேறும் தருவாயில், சரி 70 ஆண்டுகள் முடிந்தது, இனி புறப்படலாம் என்று குசியாக இல்லாமல் தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான்.
இதுதான் ஜாக்கிரதையாக இருத்தல். தானியேல் 9:23 கர்த்தர் சொல்கிறார், மகனே, நீ ஜெபிக்க தொடங்கியதும் பதில் வெளிப்பட்டு விட்டது, நான் பதில் கொடுத்து விட்டேன். ஆகிலும் பெர்சிய ராஜா, அதாவது எதிர்ப்பின் ஆவி, தடுத்து நிறுத்தியது. அப்படி முடியுமா? முடியும். மிகாவேல் தூதன் வந்து அவனோடு யுத்தம் பண்ணி அதை தோற்கடித்தான் என்றார். அப்போ பதில் வருவதற்கு 21 நாட்கள் ஆகிவிட்டது. மக்களே, நமக்காக கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அதாவது வாக்கு நிறைவேற தடை, எதிர்ப்பு, அடுத்து கொடுத்த ஆசீர்வாதங்களை கெடுக்க ஆவியினுடைய எழுப்புதல். நம்முடைய யுத்தம் மனிதனோடு அல்ல. அவர்கள் என் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறார்கள், கெடுக்கிறார்கள். என்னுடைய ப்ரமோஷனுக்கு இவர்களெல்லாம் தடை, நான் வீடு கட்ட முடியாது, இவர்கள் தடுக்கிறார்கள். மனிதர்களை கை நீட்டாதீர்கள். மனிதர்கள் இடம் கொடுக்கிறார்கள் பிசாசுக்கு, அவ்வளவுதான். இவருடைய எதிரி பயன்படுத்தி கொள்கிறான். நம்முடைய எதிரி துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கேட்டீர்களா? நம்முடைய போராட்டம் ஆவிகளோடு தான். எபேசியர் 6:12. நாம் ஜாக்கிரதையோடும் விழிப்புணர்வோடும் எப்பொழுது ஸ்தோத்திர பலி, துதி பலி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கட்டி அப்புறப்படுத்தி கிருபையின் ஆவியானவரை வரவேற்று ஜெபிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், ஜாக்கிரதையோடு ஜெபியுங்கள், எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எதற்கு சொல்லுகிறார்கள்? நம்ம காத்து கொள்ள வேண்டும். பெற்றதை காற்றுக்கொள்ள வேண்டும், பெற்ற வாக்கையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சாலமோன் எல்லை எங்கும் சமாதானம். எப்படி விழுந்தான்? அந்நிய நுகத்தில் பிணைப்பு வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் அந்நிய பெண்களை திருமணம் முடித்தான், எகிப்திய பெண்களை முடித்தான், கானானிய பெண்களை முடித்தான். இப்போ வாசித்து பாருங்கள், 1000 மனைவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இவளுக்கெல்லாம் வந்தால் சும்மா இருப்பாங்களா? அவங்க தெய்வத்தை கொண்டு வருவார்கள். அவரவர் தெய்வத்துக்கு ஒரு மேடை அமைக்க சொல்வார்கள். அவன் மனைவியை பிரியப்படுத்துறதுக்கு செய்துதான் ஆக வேண்டும். அப்படி செய்தான், விழுந்தான். அவனுடைய நாட்களில் ஒன்றும் நடக்கவில்லை. அவனுடைய மகனாக ரெபயாம் நாட்களில் ராஜ்யம் 2ஆக பிறந்து 10+2 என்று பிரிந்தது. கேட்டீர்களா? எப்படி விழுந்தான்? ஜாக்கிரதை இல்லாத நாள். இப்படி வரும் என்பது தெரியும். அந்நிய நுகத்தில் போனால் அந்த தெய்வம் உள்ள வந்துவிடும் என்பது தெரியும். தெரிந்தே போனான், விழுந்தான். மக்களே, சகல ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து நிறைவாக்கி சம்பூர்ணமடைய பண்ண போகிறார் உங்களுக்கு. இவைகள் வருவதற்கு முன்னே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க அவர் விடமாட்டார். தடுக்கவும் விடுக்க மாட்டார், கெடுக்கவும் விடமாட்டார். ஆனால் அந்த 2ஐ நீங்கள் செய்யலாம். ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பது, அசால்ட்டாக இருப்பது, தெய்வ பயம் இல்லாமல் இருப்பது, செய்து வந்த ஆண்டவரை தேடிக்கிட்டே வந்த காலத்து ஒன்று நடக்கவில்லை என்ற ஒன்று விட்டு விடுதல். இப்படி இருக்கக்கூடாது. இறுக பிடிக்க வேண்டும். அவர் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணிடுது. அவர் போட்ட திட்டமும் வாக்கும் ஒரு நாளும் மாறாது, நிச்சயம் தருவார். தருவதற்கு முன் உங்கள் எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவாக்கி கிளியர் பண்ணுறார். தடைகளை நீக்குகிறவர். மீகா 2:13 உங்களுக்கு முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். நீங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும், தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தி. பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரி இடம் கிடைக்க வாங்கி தருவார். உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல ப்ராஜெக்டை கொடுப்பார். இன்னும் மேன்மையை கொடுப்பார். அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது. முந்தையதை காட்டில் இன்னும் துதி அதிகமாக இருக்க வேண்டும். முந்தையதை காட்டில் இன்னும் அதிகாலை நேரமே எழும்ப வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும், குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் தானே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போகட்டும் என்று அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இதற்காக வந்தார்கள், வந்த வேலையை முடித்து அனுப்பிவிட வேண்டும். கொஞ்சம் அமர்வதற்கு இடம் கொடுத்தால் படுக்க இடம் போடுவார்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்தையும் பிள்ளைகளை காத்துக்கொள்வது, நம்ம சம்பாத்தியத்தை காத்துக்கொள்வது, நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வது, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, ஜாக்கிரதையை கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி. எந்த காரணத்தை கொண்டு பெற்ற ஆசீர்வாதங்களை இழக்காமல் காத்துக்கொள்ள படிப்பித்தமைக்கு நன்றி.
எல்லா காவலோடு நாங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வோம், குடும்பத்தை காத்துக்கொள்வோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்வோம். நீர் சொன்ன பிரகாரம் உடைய பிரமாணத்தை நிறைவேற்றி நாங்கள் காத்துக்கொள்வோம். எங்கள் எல்லையெங்கு நாங்கள் காவலை வைப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, நிறைவோ குறைவோ, சஞ்சலமோ சமாதானமோ, எக்காலத்திலும் என் தகப்பன் இயேசுவோடு பேசுவதை நான் நிறுத்த மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.